Super Sarvana Stores. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நேபாள பாராளுமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி வெற்றி. பிரதமராக பொறுப்பேற்க உள்ள மூத்த தலைவர் பாலேந்திர ஷா, தலைவர் ரபி லாமி சானி ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வருகின்ற 11ஆம் தேதி கேரளம் மற்றும் தமிழகத்திற்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் தாவேக தலைவர் விஜய் இன்று நேர்காணல். கட்சி பணி இருப்பதால் கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வர இயலவில்லை என விஜய் தரப்பு கடிதம். ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நேபாள பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் 165 இடங்களில் 124 இடங்களில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி வெற்றி பெற்றது. இதையடுத்து அக்கட்சியின் மூத்த தலைவர் பாலேந்திர ஷா பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். இதைத் தொடர்ந்து நேபாள தேர்தலில் வெற்றி பெற்ற ராஷ்டிரிய சுதந்திர கட்சி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பதிவில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமி சானி மற்றும் மூத்த தலைவர் பாலேந்திர ஷா ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்தார். அப்பொழுது நேபாள தேர்தலில் மகத்தான வெற்றிக்காக இரு தலைவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக கூறினார். புதிய அரசாங்கத்திற்கு முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வுக்காக அவர்களுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றார். நமது கூட்டு முயற்சியால் வரும் ஆண்டுகளில் இந்தியா மற்றும் நேபாள உறவுகள் புதிய உறவுகளை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் கேரளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வருகின்ற 11ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கேரளம் மற்றும் தமிழகத்திற்கு வருகை தரவுள்ளார். தொடர்ந்து அவர் திருச்சியிலிருந்து 5650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதையடுத்து நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் 3680 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இயற்கை எரிவாயு விநியோகம் குழாய்கள் அமைக்கும் இத்திட்டத்துக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். தொடர்ந்து சென்னையில் 1490 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மசகு எண்ணெய் கலவை ஆலயத்தை திறந்து வைக்க உள்ளார். பின்னர் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம், கிழக்கு இந்தியா இடையே ரயில் இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் 2 அம்ருத் பாரத் விரைவு ரயில்கள், 2 விரைவு ரயில்கள், 1 பயணிகள் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் கேரளத்தில் மொத்தம் 16,450 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் தாவேக தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்த உள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த மாதம் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. இதையடுத்து 4200க்கும் மேற்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்தது. தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து தாவேக தலைவர் விஜய் தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் நேர்காணல் நடத்துகிறார். இதில் நேர்காணல் நேரடியாகவும் இணைய வழியாகவும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ வழக்குக்காக விஜய் டெல்லி செல்ல இருந்த நிலைகள், கட்சி பணி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சி காரணமாக சிபிஐ அலுவலகம் வர இயலவில்லை என விஜய் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள மியாமியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ஈரான் போர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மிக விரைவில் போர் முடிவுக்கு வரும் என நினைக்கிறேன். ஏனென்றால் ஈரானின் தலைமை உட்பட ராணுவம் அனைத்தும் போய்விட்டது என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஹார்முஸ் நீரினை ஈரான் மூடியதால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதனால் ஈரான் மீதான தாக்குதல் மேலும் தீவிரமடையும் என்று கூறினார். இதையடுத்து ஈரானுக்கு உதவும் யாரும் ஒருபொழுதும் உலகின் அந்த பகுதியை மீட்டெடுக்க முடியாது என்று தெரிவித்தார்.
புதுச்சேரியில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் மார்ச் ஏப்ரல் ஆகிய 2 மாதங்களுக்கு 5000 ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் அரசு செலுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திகள், குடும்ப முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டு முன்னேற்றத்திற்கும் பெண்கள் ஆற்றும் பங்கு அளவிட முடியாதது என்று தெரிவித்துள்ளார். பெண்களின் உரிமைகளை காக்கவும் அவர்கள் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் வலுப்பெறவும் நமது அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசிடமிருந்து மாதாந்திர நிதி உதவி எதுவும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் மார்ச் ஏப்ரல் ஆகிய 2 மாதங்களுக்கான 5000 ரூபாய் உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி சமூக முன்னேற்றத்தில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே நமது அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் உள்ள இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக நில எல்லை வழியாக செல்ல வேண்டாம் என்று இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஈரானில் வேலைக்காக சென்ற இந்தியர்களுக்கு டெஹரானில் உள்ள இந்திய தூதரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் தூதரகத்தின் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாமல் நாட்டை விட்டு செல்வதற்காக நில எல்லைக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. தூதரகத்தின் வழிகாட்டுதலை பெற்ற பின்னரே நிலவழியான எல்லை சாவடிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இந்தியர்கள் ஈரானை விட்டு நில எல்லை வழியாக வெளியேறி 3வது நாட்டுக்குள் நுழைய முடியாமல் போனால் தூதரகத்தால் உதவி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய ஆளுநராக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆர்.வி. ஆர்லேக்கர் மார்ச் 12ஆம் நாள் பதவியேற்க உள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து கேரள ஆளுநர் ஆர்.வி. ஆர்லேக்கர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனிக்குமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ஆர்.வி. ஆர்லேக்கர் புதன்கிழமை காலை சென்னைக்கு வர இருப்பதாகவும் அதே நாளில் ஆர்.என். ரவி தமிழக ஆளுநர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொல்கத்தாவுக்கு புறப்பட்டு செல்கிறார் என்று கூறப்படுகிறது. கொல்கத்தா செல்லும் ஆர்.என். ரவியை ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் ஊழியர்களும் வழி அனுப்பி வைக்கின்றனர். இதையடுத்து தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்கும் ஆர்.வி. ஆர்லேக்கர் புதன்கிழமை மதியம் 12 மணியளவில் பதவியேற்கிறார் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைவர் நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி அவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் போர் நெருக்கடி குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதத்தால் தனது உண்மையான முகம் அம்பலப்பட்டு விடும் என பிரதமர் மோடி அஞ்சுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு நேற்று பேட்டியளித்த ராகுல் காந்தி இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு உட்பட பொருளாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றார். அதனால் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தினார். இதற்கு முக்கியத்துவம் அளிக்க தவறினால் இந்திய பொருளாதாரத்தில் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என ராகுல் காந்தி சாடியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்தியாவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் மேற்கு ஆசிய வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்துடன் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் வளங்கள், விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உலக சந்தையில் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $110 அதிகமாக விற்பனையாகி வருகிறது. இதனால் இந்தியாவில் பணவீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பணவீக்கம் ஏற்பட்டு விலைவாசி உயர்வு ஏற்படுமா என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவில் பணவீக்கம் குறைந்த அளவில் இருப்பதால் கச்சா எண்ணெய் உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று உறுதிபட தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
தூத்துக்குடியில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தூத்துக்குடி பிரையன்ட் நகர் 6வது தெருவில் செயல்பட்டு வரும் தாய்மை உதவும் அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் பி. ராஜாராம் ஏற்பாட்டில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கிங்காங் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து மகளிர் தின விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் பங்கேற்ற சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற சாதனையாளர்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் HMS சங்க தலைவி டாக்டர் ராஜலட்சுமி, மருத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ், சிவு, சகாயராஜ், அருண்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும், தீர்மான அறிவிப்புக்காக வரைவு இறுதி செய்யப்பட்டு இவ்வார இறுதியில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த வரையறைவை தயார் செய்வதில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும் என்றும், இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் இதில் பங்கெடுப்பார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளது. டெல்லி ராஜ்யசபா தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் சென்னை கோயம்பேட்டிற்கு வந்தபொழுது தேமுதிக தொண்டர்கள் சிறப்பாக வரவேற்பளித்தனர். டெல்லி ராஜ்யசபா தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தனது சான்றுகளை பெற்றுக்கொண்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்தபொழுது கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அவரை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தனது ராஜ்யசபா உறுப்பினருக்கான சான்றிதழை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசை பெற்ற பின்னர் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தரங்கம்பாடி அருகே மண்கொள்ளையில் ஈடுபட்டு வரும் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் பாமக சார்பில் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நால்வழி சாலை பணிக்காக அனுமதி பெற்று 50 அடி ஆழம் வரை சட்டவிரோதமாக மண்கொள்ளை நடப்பதாக புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மணல் மாஃபியாக்கள் பனைகளை வெட்டி அழிப்பதாகவும், மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர் உவராகிவிட்டதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. தட்டி கேட்பவர்களை கொன்றுவிடுவதாக கூறி மிரட்டுவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. எனவே மணல் கொள்ளையர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த பகுதியில் மேலப்பெரும்பள்ளம், கீழப்பெரும்பள்ளம், தரங்கம்பாடி தாலுக்கா, அது மேலப்பெரும்பள்ளம், கீழப்பெரும்பள்ளம், இடங்கள், மாமாகுடி இந்த பகுதிகளில் தொடர்ந்து மணல் எடுத்துகிட்டு வராங்க. சவுடு மணல்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, அங்கே உள்ள பனைமரத்தை எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான பனைமரத்தை எடுத்துட்டாங்க. ஒரு பனைமரம் வெட்டினாலே வெட்டுறதுக்கே அரசிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான பனைமரங்களில் அதுதான் சுனாமியை தடுக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துட்டு அதை எடுத்துட்டாங்க. அடுத்தது இவங்க என்னென்னா 50 அடிக்கு மேலே மணல் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பர்மிஷன் 3 அடி தான். இதுதான் அரசுல இருக்கு. ஜெயங்கொண்டம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட முடிவெடுத்துள்ள வினோத் அப்பகுதி மக்களிடம் சேகரித்த கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியிடம் வழங்கி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் கீழமை கீழ்பட்டியை சேர்ந்த வினோத் என்பவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்துள்ளார். தொகுதி முழுவதும் நேரில் சென்று மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கேட்டறிந்த அவர் கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இத்தொடர்பாக பொதுமக்களிடம் பெறப்பட்ட 300க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை தனது ஆதரவாளர்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியிடம் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். என்னோட பேரு சி. வினோத், விவசாயி. நான் கீழமிக்கல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். தாப்பூர் ஒன்றியம், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. வர எலெக்ஷனில் சுயேட்சை MLA வேட்பாளராக நான் ஜெயங்கொண்டம் தொகுதியில் தனியாக ஒரு ஆளாக நிற்கிறேன் மக்களுக்காக. அது சம்மந்தமாக ஒரு கிராமத்தில் என்னென்ன குறை இருக்குது அப்படிங்கிறத நேரில் பார்க்குறதுக்கு போனேன். அங்கே போகும்போது மக்களை சந்தித்து அந்த கிராமத்தில் என்ன குறை இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன குறைகள் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி ஒரு மனுவாக ரெடி பண்ணி 211 கிராமத்தில் உள்ள குறைகளை ஒரு மனுவாக ரெடி பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க போகிறேன்.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி வெற்றி பெற முதன்மை காரணமாக இருந்த கேரளத்தை சேர்ந்த வீரர் சஞ்சு சாம்சனுக்கு அவரின் சொந்த ஊரான திருவனந்தபுரத்தில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி நியூசிலாந்து அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. இந்த போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடிய கேரளத்தை சேர்ந்த சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 5 4கள் 8 6கள் உட்பட 89 ரன்களை குவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு முதன்மை காரணமாக இருந்தார். சூப்பர் ஹிட் அணிகளின் கடைசி ஆட்டத்தில் 50 பந்துகளில் 12 4கள் 4 6கள் உட்பட 97 ரன்களை குவித்து இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தார். அதேபோல இங்கிலாந்து அணிக்கு எதிராக அரையிறுதி ஆட்டத்திலும் 42 பந்துகளில் 8 4கள் 7 6கள் உட்பட 89 ரன்களை குவித்து அணியின் வெற்றிக்கு முதன்மை காரணமாக இருந்தார். இந்திய அணி கோப்பையை வெல்ல காரணமாக இருந்த சஞ்சு சாம்சன் தனது சொந்த ஊரான திருவனந்தபுரத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு மாநில அமைச்சர் சிவன்குட்டி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய சஞ்சு சாம்சன், நாட்டு மக்கள் அனைவரும் பிரார்த்தனைகள் செய்ததால் தான் இந்த வெற்றி கிடைத்ததாக கூறினார். இந்த போட்டியில் நாட்டு மக்கள் அனைவரும் தனக்கு மிகவும் ஆதரவளித்ததாகவும் கூறினார். பொதுமக்களுக்கு இடையூறுவாக நடனமாடி வீடியோ பதிவிட்ட கேரள யூடியூபர் மற்றும் இளைஞர்கள் மீது சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்த நிலையில் காட்டூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கேரளத்தை சேர்ந்த யூடியூபர் ஜித் சாஜு இளைஞர்கள் சிலர் அனுமதியின்றி நடனமாடிய வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவித்ததோடு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முகங்களை அனுமதியின்றி காட்டியதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக காட்டூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்ஸ்டாகிராமில் இக்காட்சிகளை பதிவிட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எஸ்டிபிஐ கட்சி மகளிர் அணி சார்பாக சென்னை அசோக் நகரில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை அசோக் நகரில் உலக மகளிர் நாளை ஒட்டி எஸ்டிபிஐ மாவட்ட மகளிர் அணி சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஹமீத் பெரோஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாமன்ற உறுப்பினர் யாழினி, எஸ்டிபிஐ மகளிர் அணி தலைவர் ஜமைமா பசீர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரான் இஸ்ரேல் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்களின் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 950க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் கடற்பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக அவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக கட்டியப்பட்டினத்தை சேர்ந்த 136 மீனவர்கள் உணவும் தண்ணீருமின்றி உயிர் பயத்தில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க கோரி அவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள மீனவர்களின் பாதுகாப்பு கருதி மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு அவர்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். போர்கள் அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் ஆங்காங்கே குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அன்றாட வாழ்விற்கான உணவு இல்லாமல், நீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. தங்களுடைய குடும்பத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத சூழல்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. போரின் நிலையானது உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த மக்கள் தாயகம் திரும்புவதற்கான உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். உடனடியாக அரசுகள் செவிமடுத்து இந்த மக்களை தாயகம் திரும்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் சதாசிவபுரத்தில் அடிப்படை வசதிகளை செய்யக்கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சேலம் மாவட்டம் சதாசிவபுரத்தில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதேபோல் கழிவுநீர் வாய்க்கால் போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என்றும் கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காலி குடங்களுடனும் பதாகைகளுடனும் அவர்கள் நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து ஆத்தூர் காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் பேச்சு நடத்தி உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சதாசிவபுரம் கிராமத்துக்கு 120 நாள் வேலைன்னு சொல்லிட்டு, ஆனா ஆளு ஒண்ணு 14 நாள் 13 நாள் 12 நாள் 10 நாள் இப்படிதான் வேலை செஞ்சிருக்காங்க. யாருக்குமே முழுசான வேலை ஒரு 40 நாள் வேலை கூட கிடையாது, 20 நாள் வேலை கூட கிடையாது யாருக்குமே.
ஆனா வேலை பண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க, வேலை வருங்கிறாங்க. ஆனா வேலை வந்த பாடு இல்ல. ஆனா இருக்கிறது வந்து இங்க 1600 ஓட்டுக்கு மேலதான் இருக்க வந்து கம்மி கிடையாது. மயிலாடுதுறையில் இலவச வீட்டுமனை பட்டா கோரிக்கையை தேர்தலுக்கு முன்பு நிறைவேற்ற வேண்டி வல்லாளகரம் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வல்லாளகரம் சேந்தக்குடி ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த ஆண்டு மனு அளித்த பொழுது ஆட்சியர் உத்தரவிட்டும் வருவாய்த்துறையினர் 6 மாதங்களாக தாமதப்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பட்டா வழங்கப்பட உள்ள அரசு நிலத்தை தங்கள் சொந்த செலவில் சுத்தம் செய்துள்ள நிலையில் நிலத்தை அளந்து பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலக்கழிப்பதாக வேதனை தெரிவித்தனர். வரும் தேர்தலுக்கு முன்பு பட்டா வழங்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேம்பாலம் சித்திரக்காடு மேம்பாலம் பகுதியில் வசித்து வந்த மேம்பாலத்து கீழே வசித்து வந்து ஒரு 14 குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கு எங்கள் ஊரில் இடம் கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி தலைமை கிராம சபை கூட்டத்திலையும் அரசாங்கம் நடத்துகிற எல்லா கூட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் எங்கள் ஊருக்கு சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை வாங்கிட்டு நாங்கள் தலைமுறையாக கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நிலத்துக்கான இழப்பீடு வழங்க கோரி புறவழி சாலை பணியை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் இயந்திரங்களை சிறைப்படுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம் நீதிமன்றம் எதிரிலிருந்து மண்மலை வரை 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலை அமைக்க அமைச்சர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து சாலை பணியில் ஈடுபட்டிருந்த இயந்திரங்களை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை முழுமையாக வழங்கிய பின்னரே பணியை தொடங்க வேண்டும் என கூறி அவர்கள் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தரமற்ற விதைகளால் நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டு நட்டமடைந்த விவசாயிகள் தனியார் விற்பனை நிலையம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் அம்மாச்சியாபுரத்தில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தனியார் நிறுவனத்திடம் வாங்கிய தரமற்ற விதைகளால் போதிய விளைச்சலின்றி பதறாகி போனதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 120 நாட்கள் உழைப்பும் முதலீடும் வீணாக்கி பெரும் நட்டம் ஏற்பட்டுள்ளதால் விதை விற்பனை நிலையத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரியுள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நெல் மணிகளுடன் மனு அளித்தனர். மேலும் அந்த நிறுவனம் விநியோகித்த பிற இடங்களில் விதைகளின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேளாங்கண்ணி பேராலய பாதையில் பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு செல்லும் சாலையில் பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே டாஸ்மாக் மதுக்கடை அமைந்துள்ளது. அந்த மதுக்கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி பேச்சு நடத்தியதை அடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இது பல பேர் வந்து வெளியிலேருந்து எல்லா பேரும் வராங்க. இங்கே வந்து மாதா கோயிலுக்கு வந்து ஜட்ஜிக்கெலாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டுலாம் எல்லாம் போகிறாங்க. இங்கே வந்து என்னென்னு கேட்டேன்னாக்கா முக்கியமான இந்த மைய பகுதியில் இந்த டாஸ்மார்க்கு எதிர்த்தாப்புல ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது. இந்த டாஸ்மார்க்குனால ஏகப்பட்ட பேர் வந்து பிரச்சனைக்குள்ள வண்டி போகும்போது அடிபட்டு கீழே விழுவுறதும், அதே போல் வந்து ஒரு பிரச்சனைலாம் காவல்துறையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் இந்த டாஸ்மார்க்கில் வந்து பாரில் வந்து சரக்கு விற்றுட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் விற்றுட்டு இருக்கிறாங்க. இது யார் இவங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்குறது? போலீஸோட ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுனாக்கா இத்தனை மீட்டருக்கு அந்த இடம் தான் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஸ்கூல் எதிர்த்தா 40 மீட்டர். தமிழக கடலோர மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்திலிருந்து கடலோர கர்நாடகம் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மார்ச் 11ஆம் நாள் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மார்ச் 12ஆம் நாள் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய பாடுபடுவோம் என்று தூத்துக்குடியில் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் கேப்டன் ராஜன் தெரிவித்தார்.
தூத்துக்குடியில் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் கேப்டன் ராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தற்போதைய திமுக அரசு மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதாகவும் கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கும் அயல் நாட்டிற்கும் திமுகவை சார்ந்தவர்களால் கடத்தப்படுவதாகவும் போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் கொள்ளைகள் அதிகமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை யாதவர் பாதுகாப்பு பேரவையினர் சந்தித்து வந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் யாதவர் இயக்கத்தை சேர்ந்த 15 லட்சம் உறுப்பினர்கள் மற்றும் 4500 பொறுப்பாளர்கள் இணைந்து செயல்பட்டு 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற செய்ய பாடுபடும் என்று டாக்டர் கேப்டன் ராஜன் தெரிவித்தார். கனிம வளங்களை கொள்ளையடித்து அண்டை மாநிலத்திற்கும் அண்டை நாட்டிற்கும் கொண்டு செல்கிறார்கள். இது இந்த ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்காக நாங்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது பற்றி இந்த அரசு கவலை கொள்ளாமல் இன்றைய சபாநாயகர் மூடப்பட்ட கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்று கலெக்டர் அலுவலகத்தில் சென்று வாதிட்டு இந்த மூடப்பட்ட கோரிக்கைகளை திறந்து அவங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அட்வொகேட் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ஆல்வின் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். காஞ்சிபுரத்தில் நம்பாழ்வார் தெருவில் அமைந்துள்ள பேஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் காஞ்சிபுரம் மாவட்ட அட்வொகேட் அசோசியேஷன் மற்றும் காஞ்சிபுரம் சங்கங்களுக்கிடையே மாபெரும் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. போட்டிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ஆல்வின் செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் சிவகோப்பு தலைமை தாங்கினார். செயலாளர் ஏ.டி. செட்டிபாபு, விளையாட்டு பிரிவு செயலாளர் பி.கே. வெங்கடேஷ், காஞ்சிபுரம் லாயர் அசோசியேஷன் செயலாளர் நரேந்திரகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் குற்றவியல் அரசு வழக்கறிஞர் டி. சத்தியமூர்த்தி பங்கேற்று பேட்மிண்டன் போட்டியை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. இதையடுத்து பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் முதல் பரிசு பெற்ற பிரதீப்குமார், 2ஆம் பரிசு பெற்ற ஆல்பர்ட் எடிசன், 3ஆம் பரிசு பெற்ற ஹரிஹரன், ஜோசப் சுந்தர் ஆகியோர்களுக்கு வழக்கறிஞர் ஆல்வின் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இரட்டை போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஹரிஹரன் பூங்குன்றன், 2ஆம் பரிசு பெற்ற வாசுதேவன், ஜோசப் சுந்தர் மற்றும் 3ஆம் பரிசு பெற்ற பிரதீப்குமார், ராஜேஷ் ஆகியோர் பரிசுகளை பெற்றனர். பேட்மிண்டன் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பாராளுமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி வெற்றி. பிரதமராக பொறுப்பேற்க உள்ள மூத்த தலைவர் பாலேந்திர ஷா, தலைவர் ரபி லாமி சானி ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வருகின்ற 11ஆம் தேதி கேரளம் மற்றும் தமிழகத்திற்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் தாவேக தலைவர் விஜய் இன்று நேர்காணல். கட்சிப் பணி இருப்பதால் கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வர இயலவில்லை என விஜய் தரப்பு கடிதம். ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.